கொடுத்த வாக்கை காப்பாற்றினார் முதல்வர் விஜய். 2-3 ஆண்டுகளாக இருட்டடிப்பு செய்யப்பட்ட சட்டமன்ற நேரலை மீண்டும் தொடங்கியிருக்கிறது. இனி சட்டமன்ற நேரலை தொடரும். பேரவைத் தலைவர் அவர்களே கொடுத்த வாக்கை காப்பாற்றினார் முதல்வர் விஜய். இன்னைக்கு தமிழ்நாடு சட்டமன்றம் கூடுது. விஜய் எதிர்க்கட்சிகள் கேட்கக்கூடிய கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லி அசத்த போறாரு அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிக்கிருந்தோம். ரெண்டாவது நேற்றுக்கு திமுக போகும்போதே பேஜெல்லாம் குத்திட்டு போயிருந்தாங்க. தற்குறி ஆட்சி, அதுக்கு தாவேக்காவே சாட்சி அப்படின்னு சொல்லி. இதை பார்த்தீங்கன்னா தெரியும். கதலில் கேட்குதா சிஎம், வாயத்தோரங்க சிஎம், வாயில் ஏதாவது வருமா சிஎம், திரையில் ஹீரோ தரையில் ஜீரோ, இப்படிலாம் எதிர்க்கட்சிகள் பேச்சை குத்திட்டு போயிருந்தாங்க. அப்போ இன்றைக்கி இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்கல்ல. சிஎம் விஜய் இன்றைக்கி பட்டையை கிளப்புறாருன்னு பார்த்தா, சட்டமன்றம் போயிட்டு இருக்கும்போதே சட்டமன்ற அந்த கூட்டத்தொடர் இருக்குல்ல, அதை கட் பண்ணி விட்டாங்க. அந்த நேரலை அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குல்ல, அதை கட் பண்ணி விட்டாங்க. என்னடா இவர் சொல்லியிருந்தார் போன ஆட்சியில் ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா சட்டசபை நேரலை துண்டிக்கிறாரு, ஏன் சட்டசபை நேரலை எதிர்க்கட்சிகள் கேட்குற கிளைக்கு பதில் சொல்ல முடியாதா ஸ்டாலின், பதில் சொல்ல முடியாத ஸ்டாலின், கோலை ஸ்டாலின் அவர் நேரலை கட் பண்ணுறாரு. அதிமுக ஆட்சியிலையும் அதே மாதிரி தான் நேரலை கட் பண்ணுறாங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் நேரலையை முழுமையாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இவர் சொன்னார். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மேகதாது அணையுடைய அந்த தீர்மானத்தை நிறைவேற்றின உடனே திமுக அதிமுககாரங்க, மெயினாக அதிமுககாரங்க எந்திரிச்சு பேச வர்றாங்க. கட் பண்ணி விட்டாங்க நேரலையை கட் பண்ணி விட்டாங்க. அவ்வளவு பயம். திமுக ஆட்சியில் அதிமுக ஆட்சி நேரலையை கட் பண்ணுற மாதிரியே இதிலே கட் பண்ணாங்க. என்னென்னா எதிர்க்கட்சிகள் கேள்வி கேட்பாங்கல்ல, ஒன்றும் இல்லை. இந்த ஒரு செய்தியை பார்த்தீங்கன்னா தெரியும். இதை பாருங்கள். பஸ் நிலையத்தில் இளம் பெண்ணுக்கு தாவேக்கா நிர்வாகி பாலியல் தொல்லை. கேட்டுக்கிட்டிங்களா? பாலியல் தொல்லை கொடுக்குறது யார்? தாவேக்கா நிர்வாகி. தாவேக்கா கொடி ஏந்தியும் அமைச்சர் புஷி ஆனந்த் ஆதவர்ஜுனாவுடன் இருக்கும் கைதான நிர்வாகி. ஆதவர்ஜுனா பக்கத்துலேயே இருக்கவன். ஆதவர்ஜுனா கத்தியில் முக்கியமாக நிர்வாகி என்ன பண்ணுறான், பஸ் நிலையத்தில் இளம் பெண்ணுக்கு என்ன பண்ணுறான், பாலியல் தொல்லை கொடுக்குறான். அந்த பெண்ணை தவறாக இது பண்ணுறது, அந்த மாதிரி கொடுத்து அவன் கைதாகிருக்கான். அப்போது தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்குதே, வாயத்துறங்க சிஎம் சொல்லி கேள்வி கேட்பாங்க இல்லையா, மெயினாக அந்த விஷயத்தை கேள்வி பார்ப்பான் இல்லையா. அதே மாதிரி 10 வயசு சிறுமிக்கு மதுரையில் என்ன பண்ணுறாங்க, இவங்க கட்சிக்காரங்களே பாலியல் தொல்லை கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு நிர்வாகி, அவன் பேர் வேம்புலின்னு பேர், என்ன பண்ணுறான், ஒரு பெண் விதவையாக இருக்காங்கன்னா அவங்கள்ட்ட போய் அவங்க வீட்டுக்குள்ளே போய் பாலியல் தொல்லை கொடுக்குறான். தூத்துக்குடியில் ஒரு பெண் இருக்காங்க, தாவே இந்த விஜயோடைய ரசிகன், நான் வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு 2 பேர் சேர்ந்துட்டு என்ன பண்ணுறாங்க, காரில் போகும்போது ஃபுல்லாக மயக்க மருந்து மாதிரி குடிச்சு கற்பழிக்கிறாங்க தான் கட்சி பெண்களை. சேலம் நெய்க்காரப்பட்டியில் அதே மாதிரி தான் 8000 வீடியோன்னாங்க. 8000 வீடியோ, 50 பெண்களை சீரழிச்சான் ஒருத்தன், இந்த தாவகே கட்சிக்காரன் மணிகண்டன் ஒருத்தன். அப்போது தொடர்ந்து இந்த மாதிரி தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சிக்கல் எல்லாம் வருதுல்ல. அப்போ அதெல்லாம் எதிர்க்கட்சிகள் கேட்க தானே செய்யும். அதுக்கு சிஎம் விஜய் பதில் சொல்லணும்ல. பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். போன ஆட்சியில் பாதுகாப்பு இல்லை, ஸ்டாலின் ஆட்சியில் பாதுகாப்பு இல்லை, நான் வந்தால் பாதுகாப்பு கொடுப்பேன்னு சொன்னார்ல இந்த முதலமைச்சர் விஜய். எங்கேயா போச்சு, எங்கேயா பதிலே காணா. சட்டமன்ற கூட்டத்தொடரை கட் பண்ணிட்டு போயிட்டார். இதுதான் விஜயுடைய ஒரு இது. என்னென்னா விஜய் வாயை திறந்தார் அப்படின்னா, இந்த மாதிரி விஜய் எதிர்க்கட்சிகளுக்கு பதில் சொன்னார் அப்படின்னா, அது நேரையில் வந்துச்சுன்னா விஜயோட மானம் இருக்குல்ல, ஒட்டுமொத்த விஜயோட மானம், மரியாதை, அரசியல் எல்லாம் போயிடும். ஏன்னா விஜய்க்கு தமிழ்நாடு அரசியல் கொடுத்தோ தமிழக அரசியல் கொடுத்தோ ஒன்றுமே தெரியாதுங்க. அவர் ஒன்றுமே தெரியாத ஒரு முதலமைச்சருங்க. ஸ்டாலின் அவர் என்ன மாதிரி ஒரு ஆட்சி பண்ணாரோ அதை விட 10 மடங்கு என்ன, அவர் ஸ்டாலினாவது பேப்பரை பார்த்து அப்படிம்பார். இவருக்கு அது கூட இல்லை. இன்றைக்கி பார்க்குறேன் தமிழ்நாடு சார் மேகதாது விஷயத்தை குறித்து என்னென்ன விஷயம் இருக்குது, என்னென்ன தீர்வு இருக்குதுன்னு சொல்லி பேசுகிறாரு. எதுவுமே தெரில. மேகதாது அணையை நாங்கள் கட்டுறதுக்கு எதிரான தீர்வு, அவ்வளோதான். ஒன்றிய அரசை வலியுறுத்தணும் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை என்ன அது எதனால் இது பண்ணுறாங்க, அந்த அணையை கட்டினா என்ன பிரச்சனை வரும், அப்போ எந்த இடத்துல அணையை கட்டினா அதுக்கு கரெக்டாக இருக்கும். இங்கே கிருஷ்ணகிரி பக்கத்தில் அணை கட்டினா, காமராஜர் காலத்தில் கிருஷ்ணகிரி பக்கத்தில் அணை கட்டினா தமிழ்நாடுக்கும் பலன் இருக்கும், கர்நாடகத்துக்கும் பலன் இருக்கும். மேகதாது அப்படிங்கும்போது அந்த இடத்துல கடன் கட்டினா கர்நாடக மக்களுக்கும் பாதிப்பாக இருக்கும், இந்த பக்கம் தமிழ்நாடு விவசாயிகளுக்கு பாதிப்பாக இருக்கும். அந்த இடத்துல கட்டக்கூடாது. அங்கே இருக்கக்கூடிய இந்திய உயர்நீதிமன்றம் அதுக்கு தீர்ப்பு கொடுத்துருக்கு. எதெல்லாம் பேசலைங்க, எதுவுமே பேசலை. ஒன்றுமே தெரியாத ஒரு முதலமைச்சர். அப்போ அந்த எதிர்க்கட்சிகள்லாம் கேட்பாங்கள்ல, தற்கொலையாச்சு தமிழ்நாடே சாட்சின்னு சொல்லி மானக்கேடாக கேள்வி வைப்பாங்க அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டு அப்படி தான் சொல்ல வேண்டியிருக்கு. பயந்துக்கிட்டு என்ன பண்ணுறாரு, நேரலை கட் பண்ணுறாங்க. இந்த செய்தி இப்படி இருக்க இதான் நடந்துச்சு. இந்த ராஜ்மோகன் பேசுறதை கேளுங்களேன். கொடுத்த வாக்கை காப்பாற்றினார் முதல்வர் விஜய். 2-3 ஆண்டுகளாக இருட்டடிப்பு செய்யப்பட்ட சட்டமன்ற நேரலை மீண்டும் தொடங்கியிருக்கிறது. இனி சட்டமன்ற நேரலை தொடரும். தான் செய்தித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர் என்ன சொல்கிறாருன்னா, போன ஆட்சி மாதிரி நாங்கள் நேரலை கட் பண்ண மாட்டோம், நாங்கள் தொடர்ந்து ஒளிபரப்புவோம் அப்படின்னார். என்னையாச்சு எங்கே செய்தித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் என்னாச்சு? போன ஆட்சியில் என்ன நடந்துச்சோ அதே தானே இந்த ஆட்சி நடக்குது. போன ஆட்சியில் என்னென்ன அடக்குமுறை நடந்துச்சோ அதே மாதிரி தான் எல்லா அடக்குமுறை இப்போ நடக்குது.
இதே புதிய தலைமுறை பாலிமர் நியூஸ் சேனலில் வந்து விஜய்க்கு எதிராக எங்கே எப்போ சார் பேட்டி கொடுப்பா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்படிங்கிறனால அந்த சேனல்கள்லாம் டிவியில் காமிக்காமல் தூக்கி வந்து போடுறது. எப்படி வந்து சேட்டலைட் சேனல்களை ஒடுக்குமோ இந்த திமுக ஆட்சியில், அதே மாதிரி விஜய்க்கு எதிராக இவங்க நியூஸ் போடுறாங்கன்னு ஒடுக்க வேண்டியது முழுக்க தாவே காட்சி திமுக ஆட்சியோட நீச்சி தான். இதில் என்ன கொடுமை அப்படின்னா, திமுக கேள்வி கேட்குது. அதாவது ஒன்று மட்டும் நல்லா புரிஞ்சுக்குங்க, மேடையில் விஜய் வந்து திமுக வந்து அப்படி கேள்வி கேட்குறாருல, என்ன சிஎம் அங்கிள், என்ன சிஎம் சார், உங்கள் ஆட்சி நடக்கும்போது பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லையே, பெண்கள் அங்கே பாருங்கள் 3 வயசு ஃபுல்லாக கற்பழிக்கிறாங்க, 10 வயசு ஃபுல்லாக கற்பழிக்கிறாங்க சார், என்ன சார் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டார்ல. உங்காட்சி இப்போ இவர் பதில் கொடுக்கும்போது கூட உங்காட்சி நடந்ததா எங்காட்சி நடக்குதா அப்படி கூட பதில் கொடுக்கலாம்ல, அப்படி கூட இவர் பேசியிருக்கலாம்ல. உங்காட்சி நீங்கள் சட்டம் ஒழுங்கு வந்து என்ன இருந்துச்சு, இதே மாதிரி தானே இருந்துச்சு அப்படின்னு சொல்லி இவர் பதில் சொல்லியிருக்கலாம். பதில் அப்படியும் சொல்ல முடியாதுன்னா, பதில் சொன்னால் எங்காட்சி சரியில் தானே மக்கள் உங்களை தேர்ந்தெடுத்தாங்க, நீங்கள் என்ன சார் பண்ணுறீங்கன்னு சொல்லி அந்த இன்றைக்கி மட்டும் அந்த லைவ் போயிருந்துச்சு அப்படின்னா ஒட்டு மொத்தமாக 2 பேரும் அடிச்சுக்குவாங்க. அதாவது அடிச்சுக்கிறதுனா என்ன, எதிர்க்கட்சிகள் கேட்குற நாலாபுறமும் கேள்வி வந்து பாயும். ஒரு பக்கம் பிரேமலதா கேட்பாங்க, ஒரு பக்கம் வந்து சாலூர் சானவாசன், இவருண்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள், இவங்கன்னு எல்லா கேள்வியில் 1008 கேள்வியில் போட்டு தொலைச்சோடனே ஒன்று கூட விஜய்க்கு வந்து பதிலாக இருக்கார். விஜய் அங்கே உட்காந்து முதல் கூட்டத்தொடர்லையே இவர் வந்து ஒரு போட்டார், பர்சனல் செக்ரட்டரியாக ஒரு ஜோசியக்காரை போட்டாருன்னு எல்லா பேருமே சேர்ந்து விஜய் எப்படி அடின்னு அடித்தாங்க. விஜய் எந்த பதில் இல்லாமல் வீட்டுக்கு போய் வந்து பதில் சொன்னார்ல, அது சட்டமன்ற லைவ் ஓடி இவருக்கு எப்படி வந்து இதாகி போச்சு, என்னப்பா இவர் வந்து எல்லா கேள்வி கேட்டுருக்கிறாங்க, பதில் எதுவுமே சொல்லாமல் வீட்டுக்கு போய் பதில் சொல்கிறாருன்னா, அதே மாதிரி ஒரு விஷயம் இந்த சட்டமன்றத்தில் நடந்துடும். இந்த எதிர்க்கட்சிகள்லாம் கேட்கக்கூடிய கேள்வி, என்னப்பா உன் ஆட்சியில் வந்து எடப்பாடி கேட்பார், 130 சிறுமி பாலியல் நடந்திருக்கு, சிறுமிகளுக்காக பெண்களுக்காக நடந்திருக்குது, எல்லாப்பா என்ன தீர்வை சொல்லுங்கள். நீங்கள் தான் வந்து சிங்கப்பெண் அதிரடி படம்னு வச்சுருக்கீங்களா, அந்த சிங்கப்பெண் அதிரடி படம் வந்து என்ன பண்ணுது, சீமானு கேட்டார் பாருங்கள், சிங்கப்பெண் அதிரடி படம் என்னப்பா பண்ணுது, அங்கே 3 வயசு பிள்ளைய வந்து அவன் அழகாக கற்பழித்து கொலை பண்ணிட்டு கிடக்கிறான், கற்பழித்து அந்த பிள்ளையை செத்து போச்சுங்க, அதுக்கு என்னப்பா தீர்வு, அதுக்கு என்னப்பா பதில் சொல்ல போகிற, சும்மா இப்போ செய்தியில் வருது 8 லட்ச ரூபா ஏதோ பணம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி, என்ன தீர்வு, 8 லட்ச ரூபா பணம் தான் தீர்வா, அப்போ அந்த பிள்ளையோட கேது என்ன, நீங்கள் போன ஆட்சியில் கேட்டிங்களா, ஏன் ஆட்சியில் கேட்கல, எந்த சிங்கப்பெண்கள் படம் வந்து எங்கே போச்சு, அது வந்து தூங்குதான் அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சிகளான அண்ணன் சீமான் கேட்குற மாதிரி அங்கே இருக்க ஆட்கள் வந்து டைரெக்டாக 1 to 1 பார்க்க கேட்கும்போது விஜய் என்னத்தை பதில் சொல்லுவார், அவர் பதில் சொல்ல தெரியாது, பதில் சொல்லவும் அவருக்கு முடியாது, ஸ்கிரிப்ட் தானே அவருக்கு எழுதி கொடுக்குறாங்க, உட்காந்து ஸ்கிரிப்டை எழுதி கொடுத்துருவாங்க. ஜான் ஆரோக்கியசாமி அப்படி இல்லைன்னா வேறு யாராவது மெயினாக ஜானவரிக்கு சாமி தான் எழுதி கொடுத்து அந்த ஜூனியரோட கலை எல்லாம் எழுதி கொடுத்து என்ன இவர் வந்து வாசிப்பார், அவ்வளோதான் தெரியும் இவருக்கு வந்து தமிழ்நாட்டோட லெஃப்ட் ரைட்டாக தெரியுமா, தமிழ்நாடு மக்கள் படுற துன்பம் துயரம் தெரியுமா, எதுவுமே தெரியாது, சும்மா வெற்றா வாக்குறுதி அவன் கொடுத்தான், இவர் படிச்சிட்டாரு, 2500 ரூபா கொடுக்குறேன், தாலிக்கு தாங்க கொடுக்குறேன், உனக்கு வந்து சேலை கொடுக்குறேன், எல்லாம் கொடுக்குறேன், பஸ்ஸு ஃப்ரீயாக வர்றேன், எல்லாம் சொன்னார்ல, இதெல்லாம் எவனோ எழுதி கொடுத்தான், பொலிட்டிக்கல்ஸை எழுதி கொடுத்தா இவர் வந்து படிச்சிட்டாரு, இதெல்லாம் ஆட்சிக்கு வந்தால் நம்மளால் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி இவர் தெரியுமா, இன்றைக்கி வந்தோடனே கொடுக்க முடியாதுல்ல, அந்த கொடுக்க முடியாதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறதையாவது சொல்லுவாரா, கேட்பாங்க எதிர்க்கட்சிகள், என்னங்க வாக்குறுதி 2500 ரூபா என்னங்க ஆச்சு, சிலிண்டர் என்னங்க ஆச்சு, நாங்கள் வந்தால் ஊழல் வந்து ஒழிச்சு அந்த ஊழல் மன திமுக வந்து கொள்ளையடிச்சிச்சு அப்படின்னு சொன்னாங்கள்ல, அதை கேட்பாங்கள்ல, திமுக கொள்ளையடிச்சிருச்சு, கொள்ளையடிக்காமல் இருந்தால் நாங்கள் வந்து சொன்னதெல்லாம் செய்வோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்களே, எங்கே செஞ்சீங்க, நீங்கள் கொள்ளையடிக்காமல் தானே இருக்கீங்க, நாங்கள் கொள்ளையடிச்சேன்னு சொன்னீங்கல்ல, எங்கே அந்த பணம் எங்களுக்கு எங்கே 2500 ரூபா ஏன் கொடுக்கல அப்படின்னு சொல்லி இந்த எதிர்க்கட்சியெல்லாம் கேட்க விஜய் அவர்கள் அதுக்கு பதில் சொன்ன சட்டமன்றத்தில், அந்த சட்டமன்ற கூட்டத்தோட நேராக மக்கள்கிட்ட வச்சுன்னா என்னங்க எதிர்க்கட்சிகளை எப்படி கேள்வி வைக்கிறாங்க, ஒரு கேள்வி கூட பதில் சொல்ல முடியாமல் விஜய் வந்து இப்படி இருக்காருங்க அப்படின்னு சொல்லி மக்களுக்கு அந்த உண்மை நிலை தெரிய வந்துடும்ல, விஜய் அவர்கள் முழுசாக எக்ஸ்போஸ் ஆயிடுவார்ல, அதனால இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரை வந்து கட் பண்ணி விட்டு, எப்படி திமுக எப்படி வந்து இதை கட் பண்ணி தன்னை வந்து அசிங்கப்படுறதை வெளியே காட்டாதோ, அதிமுக எப்படி அசிங்கப்படுறதை காட்டாதோ, அதே மாதிரி விஜய் வந்து கட் பண்ணி விட்டுருக்காரு. அதிமுககாரங்க பேச போகிறாங்களா, உடனே வந்து லைவ் கட்டு எடுத்தோன்னே என்ன கேட்பாங்க, உன் கட்சி நிர்வாகி என்ன பண்ணுறான், பஸ் ஸ்டாண்டில் இருக்க ஒரு பெண் பிள்ளைக்கு பாலியல் தொல்லை கொடுத்துருக்கான், உன் கட்சிக்காரனை என்ன கண்டிக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்பாங்க, உன் கட்சிக்காரன் இந்த மாதிரி பண்ணுறானே அப்படின்னு தான் கேட்பாங்க. அதுக்கு பதில் சொல்லணும்ல, முதலமைச்சர் விஜய் பதில் சொல்லணும்ல, தொடர்ந்து அவன் கட்சிக்காரன் பண்ணிருக்கானே, ஒரு பெண் வந்து கணவன் இல்லாமல் இருக்காங்கன்னா அங்கே போய் பாலியல் தொல்லை, கட்சிக்கார பெண்ணை கூட்டிகிட்டு போய் பாலியல் தொல்லை, வேலை வாங்கி தரேன்னு கூட்டிகிட்டு போய் கற்பழிச்சிருக்காங்க. இப்போ இதெல்லாம் கேட்கணும்ல, பதில் சொல்லணும்ல, பதில் சொல்ல முடியாத விஜய் அவர்கள் நேரலையை துண்டிச்சு அராஜகம் பண்ணுறார் அப்படின்னு தான் சொல்ல வேண்டியிருக்குது. இது ஒருத்தவங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.